எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான். சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காகவே என் வாழ்நாள் எல்லாம் காத்திருப்பேன் கோபால், என் வாழ்நாள் எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல். இதில் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதலாவது என்னடா பாட்டு போட்டு வச்சுருக்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக இலங்கையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த, அதாவது எம்ஜிஆரோட கூட படம் நடித்த ஒரு நடிகை அப்படின்னா மாலினி ஃபோன்சேகா அவர்கள் ரீசெண்டாக காலம் சென்றாங்க. அதே போல் அவங்களுடைய வரிசையில் வரக்கூடிய மிகவும் பிரபல்யமான நடிகை அம்மா சரோஜா தேவி அவர்கள் நேற்றைய தினம் காலமாகி இருக்கின்றார். இவருடைய பல படங்கள் குடும்ப ரீதியாகவும் சரி, பல நட்பு ரீதியாகவும் சரி, பல நல்ல ஒழுக்கங்கள் பற்றிய ரீதியாகவும் சரி, பல படங்களை ஆரம்ப காலத்தில், அதாவது நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்கெல்லாம் நடித்த படங்கள் மிகவும் போற்றப்பட்ட மற்றும் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த, அதுவும் குடும்பம் மற்றும் ஒழுக்கமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறையவே இப்போ வரக்கூடிய படங்களில் பார்க்கும்போது உண்மைக்கு அந்த காலத்து படங்கள் எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அம்மா சரோஜா தேவி அவர்களுக்கு. இப்போய காலத்து பட நடிகைகளுடைய ஆடையும் கலாச்சாரமும் இப்போ இருக்கக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய கேவலங்களும் உண்மையிலே அந்த காலத்து படங்களில் இல்லாததால் தான் என்னவோ அந்த காலத்துலையாவது ஒரு அளவுக்கு மக்கள் நல்லொழுக்கத்தோடு இருந்தாங்க. இப்போ காலத்தை பார்க்கும்போது தாயும் பிள்ளையும் சேர்ந்தோ இல்லை தந்தையும் பிள்ளையும் சேர்ந்தோ ஒரு படம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு காலம் மோசமாகி இருக்கின்றது உண்மையான நிதர்சனம். இன்னொரு காலம் படங்கள் என்ன எடுத்துக்காட்டாக இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையுமே திறந்து காட்டுறதா இருக்குது. ஆழ்ந்த இரங்கல்கள் சரோஜா தேவி அம்மா அவர்களுக்கு. என்னப்பா வெறும் 2 கேடியில் 1.5 கேடியில் உங்களுக்கு வெறும் சார்ஜர் அல்லது பவர் பேங்கில் கூட போட்டு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் லேம்ப் வேணுமா? எனக்கு நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வருது அப்படின்னு. ஆமாம், இது இருக்குது, உண்மைதான், உண்மையாவே இது இருக்குது தான். ஆனால் வெல்ல முடியுதா பாருங்க, இது உண்மையா அப்படின்னு காட்ட போகிறேன். பல ஏமாற்று பித்தலாட்ட வேலைகள் நடக்குது மக்களே. எத்தனையோ ஆன்லைன்ல வாரது எல்லாத்தையுமே நம்பி ஏமாறாதீங்க. நிறைய தடவை இருக்கும், இந்த கலர்ல தான் நிறைய வீடியோ பிளாக் கோல்ட் ஆயில் பார்வையாளர் ஒருவர் பாருங்க, அங்கங்க வெள்ள முடி இருக்கு. ஒரு முடி இருந்தாலுமே நம்ம ஆயில் ஊத்தும்போது உங்களுக்கு பிளாக்கா மாறும். வெள்ள முடி இருக்கு இல்லீங்களா? இந்த வீடியோல எல்லாம் வெள்ள முடி தான். அவர் சொன்ன வெள்ள முடி தான். பாருங்க, இந்த ஆயில் இருக்குது. இது வந்து இந்த கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற வீடியோடைய உரிமையாளர் உண்மையிலேயே அவங்களோட ஆயில் நல்ல ஜெனுவினான ஃபீட்பேக் இருக்குது. ஆனா அதே ஆயில் கம்பெனி தான் இப்போ இதை இங்க குவைட்ல வந்து டெலிவரி பண்றாங்களா அப்படின்னு அவர் செக் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில அவர் செக் பண்ணும்போது ஒண்ணுமே இதுல உள்ள உண்மைத்தன்மை வெளிவந்துருக்கு. எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. கடைசியில் அவங்க செக் பண்ணி பார்த்தா இது முற்றிலுமே ஃப்ராட். அதாவது அவங்களுடைய அந்த ஆயில் மாதிரி வெறும் ஏதோ தேங்காய் எண்ணெயோ இல்லை ஏதாவது ஒரு கருமாந்திரத்தை கலந்து பாட்டில்ல போட்டு இப்ப மெஷின் வந்துடுச்சு. பாட்டில் கடையில வாங்கியாச்சு, ஸ்டிக்கரை பிரிண்ட் அடிச்சாச்சு, வீட்டிலேயே உடனே பேக்கப் ரெடி. இது பாத்தீங்கன்னா தலைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி இன்னும் ஏமாற போறாங்க அப்படின்றது அல்லாஹு ஆலம். நல்ல ரிசல்ட் இருக்கு. எத்தனையோ மக்கள் நம்ம பிளாக் கோல்ட் ஆயில் வாங்கி பயன்படுத்தி நல்ல ஜோபர் சகோதரர் எனக்கு அனுப்பின வாய்ஸ் கட் இருக்குது, நீங்களே கேட்டு பாருங்க. அவங்க அந்த உரிமையாளரோடயே பேசியிருக்காங்க. ஹலோ பிரதர், இந்த டிக்டாக்ல இருந்து நான் எடுத்த இது உங்களோட ப்ராடக்டா இல்லை இது வந்துட்டு டூப்ளிகேட்டா இல்லை உங்கள்கிட்ட இருந்து வாங்கி சேல் பண்ணுறாங்களே பார்த்துட்டு சொல்லுங்களா. ஏன்னா இப்போ பொய்யான ப்ராடக்ட்டும் வருகுதே டூப்ளிகேட்லையும். இது உங்களுடையா இல்லை வேறு யார் சரி பாருங்கள். ஏன்னா உங்களோட மாதிரி தான் இதில் போட்டிருக்கு டிக்டாக்ல. ஆனால் ஒரு டவுட்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன், சரியா? இது குவைத்தில் இருக்கு, அப்படியே உங்களுடையா இருந்தால் இங்கே வாங்கலாம் நாங்களும், சரியா? இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இல்லைங்க. சாலேம் சர்ஃபான், இந்த டிக்டாக்ல இருக்கிற லிங்கும் அடுத்த இந்த 2 மெசேஜும் உங்களுக்கு நான் அனுப்பிக்கிறேன். இந்த ஆயில் வந்துட்டு இது இந்தியாவில் இருக்குது.
அது வேற ஆள் விற்கிது. இப்போ இவங்க இப்போ இருக்கிற டிக்டாக்கில் வந்துட்டு இந்த ஒயிலை போட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ போட்டிருக்கிறவரோட நான் நேரத்தில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவில் இருக்கார அந்த ஒயில் தயாரிக்கிற இந்தியாவில் அந்த ஆளோட பேசிக்கிறேன் நான். அவர்கிட்ட நான் இப்போ கேட்டேன், இது உங்களோட ப்ராடக்ட் ஆயிலான்னு சொல்லி கேட்டேன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதில் அந்த லேடி ஃபேஸ் அனுப்பி ஏற்கனவே ஒரு பாய் ஃபேஸ்னார், அதே நம்பர் சேம் நம்பர் தான். இது அவங்களோட ப்ராடக்ட் இல்லையா. அப்போ பாருங்க, அவர வீடியோவை போட்டு இந்த 2 ஆயிலையும் போட்டு பித்தலாட்டம் பண்ணுறாங்க. ஒரு ஒயிலுக்கும் முடி வளராது, அது 100க்கு 100 சுவர். சரியா ஒழுங்காக தூங்கினா முடி வளரும். அடுத்தது இது முடிக்கு பிளாக் ஆறுன்னு சொல்லி தான், வெள்ளை முடி வந்துட்டு கருப்பாம்னு சொல்லி தான் அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார். அவர வீடியோ போட்டு தான் இவங்க இந்த டிக்டாக்ல இந்த ஒயிலை விற்காங்க. அப்போ நான் அவருக்கு இந்த வீடியோ லிங்கையும் அனுப்பி நான் கேட்டேன், இது அவங்கட இல்லையா, இந்த ப்ராடக்ட் இல்லையா, இது வந்துட்டு வேறு தயாரிப்பான். அப்போ வீடியோ அதுக்குள்ளே இணைச்சி பிஸ்னஸ் நடக்குது. ரொம்ப நன்றி ஜாஃபர் சகோதரர் அவர்களே. உண்மையிலே அவங்க டைரெக்டாக அந்த கீழே ஓடுற வீடியோ, அதாவது இந்த வீடியோலேயும் ஒரு வீடியோ ஓடுது இல்லையா, அந்த ஒரிஜினல் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வீடியோவை அனுப்பி இது உங்களோடதா 5KDன்னு சொல்கிறாங்க, 2 பீஸு ஃப்ரீ டெலிவரி எல்லாம் வச்சுருக்காங்க குவைட்டில். நீங்கள் குவைட்டில் பிரான்ச் இருக்குதா, இந்தியாவில் தானே இருக்குது, நீங்கள் எங்கேயும் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நம்மள்கிட்ட எங்கேயெல்லாம் பிரான்ச்சில், அது நம்மளோட ப்ராடக்ட் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி வாய்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்டா அப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க? அதே மாதிரி ஆன்லைனில் முடி வளரணும்னா வாங்கி போடுறீங்க, இருக்கிற முடியும் இழக்கிறதுக்கான பிளான் தான் அது, இருக்கிற அழகையும் இல்லாமாக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல இதெல்லாம் உண்மைக்குமே இருக்குது, ஓகே இதெல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், அதில் வீடியோவில் இருக்கிற அந்த மனிதர்களை பாருங்கள், சைனாக்காரர்கள், ஜப்பான்காரர்கள், வெளிநாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. இலங்கையில் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக்கில் வருது. இது பாருங்கள், எல்லாமே இலங்கையில் தான். ஃப்ரீ எலக்ட்ரிக் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரின்னு வெறும் பாருங்கள் 2000 ரூபா, 1500 ரூபா போட்டிருக்கானுங்க. எல்லாமே ஃப்ராடுங்க. தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க, சொன்னால் கேளுங்க. அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இந்த மாதிரி பொருட்கள் அவனுங்க சொல்லும்போது ஒரு விலை, கொண்டு வரும்போது ஒரு விலை. பாதிக்கப்பட்ட ஒரு குவைத்தியே வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, தயவுசெய்து பாருங்கள். السلام عليكم. شفتوا الشركة هذه كويت كور يا جماعة، يبيعون سكوترات في الانستغرام. شوف الحين هذا الحين يقول لك هني عروض صدمة وما شنو، وحاط أغاني على الأغاني إن شاء الله. هذه الشركة الحين ما ندش عليهم، شوف حاطين يقول لك يلا شوف، لا وحاط دعاء استغفر الله يا رب، ترى هذول شركة نصابين، شركة نصابة، لو حاط دعاء. الحين اقول لك شلون النصب علي. شوف هذا دش الحين انستغرامهم، هذا رقمهم، هذا رقمهم، شوف يحطون لك سكوتر عرض وهذا، واني تواصلت وياهم. لما انت هذا رقمهم، لما تواصلت وياهم شوف اقول له يصير معه كرسي، يقول لي ايه يصير معه كرسي، دزيت له العنوان، دزيت له كل شيء، بعدين يدز لي هذا، اذا دزيت لك بعد بعت اللينك يوصل لك بعد الافطار. شوف النصب شلون. بعدين قلت له هذا وهذا رقمي وهذا اللوكيشن مرة ثانية، وهذا من يدز له، من يدز لك اللينك هني شوف يدق عليك ها دفعت. شوف مدة اللينك اللي هو تبي 7 دقائق، كان هو 9 دقائق، ولا مسوي خصم بعد 59 دينار. من الدش في المدة هذه يعني خصم من 59 دينار، وياني خصم 297 دينار بنفس اللحظة. شوف يقول لي هنا سجل من جديد، يكذب بس يطول بالسالفة. قلت له هني قاعد يخصم من عندي، خصم مني 297. يقول لي خصم. اقول له شو السالفة؟ اقول له دز لك رابط رجع لي فلوسي. تشوف هني خصم مني 297 بدون ما دز له الاو تي بي، بدون ما دز له شيء. وبعدين يقول لي هني كيف صحيح؟ شنو كيف صحيح؟ بعدين يقول لي تمام راح ارجع لك فلوسك. بعدين يدز لك شنو؟ يدز لك رابط عشان شنو؟ يشفط حسابك كله. يعني اشوى انت لاحظت انا وقفت من طريق البنك، والبنك وهو ويلاه. شوف هني قاعد يقول لي يعني للحين مستمر. هني دزيت له رابط، قلت له ادفع لي ولا راح اشتكي عليك. فعلا انا اشتكيت عليه وبالنيابه، الحين وصلت السالفه.
والنوبة ما ادري شنو اقول. هنا يقول لي اهلا وسهلا شو شواك ان شاء الله بنار جهنم. يعني ليش تبقون العالم الحين العيد والدنيا ويقول لي لا ويحاكي لي يقول لي احنا رمضان ما رمضان. انت تعرف رمضان انت؟ قلت له والله بضحكم ودير بالكم معود لا احد يطلب منهم اول شيء يقول لك دز لي رابط وبعدين من يقول لك دز لي رابط يشفط فلوسك عن طريق اليوتيوب مالهم 9 دقائق ويعطيكم العافيه. எனக்கு ரீசெண்டாக ஒரு சகோதரர் வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். சத்தியமாக அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். பிரதர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்த பிறகு அவர் கஃபீல்கிட்ட சொல்லி அவருடைய கஃபீலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 அந்த தண்ணீர் வைக்கிற சாப்பாடு வைக்கிற அந்த பாத்திரமெல்லாம் வாங்கியே கொடுத்து புறாக்களுக்கு பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பாபாவுக்கும் ரொம்ப நன்றி. சகோதரா நீங்கள் அனுப்பின வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன். மெசேஞ்சரில் ஒரு நாளைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான மெசேஜ் வரதால் உங்களுடைய மெசேஜ் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எனக்கு அந்த வீடியோவை திருப்பி சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணியிருக்கிறீங்க ஒரு மெசேஜ் என்னாவது போடுங்க. நான் நிச்சயமாக அந்த வீடியோ மறுபடியும் போடணும் அப்படின்றது ஒரு எனக்கு ஆசை. என்ன நம்மளுடைய வீடியோ பார்த்த பிறகு அவருக்கு உடனே அந்த ஐடியா தோணி இருக்குது. அதுக்கப்புறமா உடனே பாபாவோட போகிற டைமில் அவர் சொல்லி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபாவே பணம் கொடுத்து ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறதுக்காக 2-3 பாத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் தண்ணியாவது வெளியில் வைங்க. இந்த வெயில் காலத்தில் பாருங்கள், நான் வண்டியில் உட்காந்துருக்கும்போது ஒரு குருவி தண்ணிக்காக அந்த டெப்பில் வந்து தண்ணிக்காக கஷ்டப்படுது. எவ்வளோ விடயங்களுக்காக செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி எத்தனையோ ஆன்லைன்காரங்கள்ட்ட ஏமாந்து போகிறோம் எவ்வளவோ பணத்தை. நம்மளால் முடிந்தது, அதுவும் குவைட்டிகளோட அப்ரூவலோட பாபா மாமாக்கள் விரும்பினால் மட்டும் தண்ணீர் ஒன்று வெளியில் வேறு ஏதாவது பாத்திரத்தில் சரி வைங்க. இறைவனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.